இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஜான் எப்ஸ்டீன் பற்றி நேற்று நம்ம பேசினோம். அதோட ஃபாலோ அப் என்ன இருக்குது அப்படின்றத அடுத்த கட்டமாக நான் வரேன். முதல் கட்டமாக நடிகர் விஜய் பற்றின ஒரு சைக்கலாஜிக்கல் இன்புட் நமக்கு ஸ்பெஷலாக கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவர் வெள்ளூரில் ஒரு பொதுக்கூட்டம் வச்சுருந்தார். அந்த பொதுக்கூட்டத்தை அவர் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ சேலத்துக்கு கொண்டு போயிட்டார். 5ஆம் தேதி வச்சார், அப்புறம் 13ஆம் தேதி கொண்டு போனாங்க. இப்போ சேலம் தான் அந்த பொதுக்கூட்டத்துக்கான அரங்கம்னு சொல்லிட்டு ஜெயலலிதா எங்கே சேலத்தில் பேசினாங்களோ அதே இடத்த ஃபிக்ஸ் பண்ணி போகிறாங்க. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரித்தப்போ தான் ஒரு அதிசயமான ஒரு தகவல் விஜய் பற்றி வந்தது. இது வரைக்கும் விஜய் பற்றி வராத ஒரு தகவல் தான் அந்த தகவல். அதாவது வெள்ளூரில் மறுபடியும் விஜய் கூட்டம் நடத்தினா அங்கே சாவுகள் நடக்கும் அப்படின்னு விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சாவுகள் நடக்கும்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஆரோக்கியம் என்கிற அவரோட வியூக அமைப்பாளர் தான் அங்கே சொல்லியிருக்கார். அதனால் ஒரு தடவை கூட்டத்தை வச்சு மறுபடியும் கேன்சல் பண்ணி இப்போ சேலத்துக்கு போயிருக்காங்க. சேலம் அப்படின்றதும் எப்படி அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா, குலுக்கல் போட்டு கடவுள் முன்னாடி, ஜீசஸ் முன்னாடி வச்சு ஒரு பாக்ஸில் குலுக்கல் போட்டு அதுலேருந்து எடுத்து தான் சேலத்துக்கு பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி போகிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அவங்க கொங்கு மண்டலத்தில் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. ஈரோட்டில் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. கரூரில் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாமக்கல், அதுவும் கொங்கு மண்டலம், அங்கேயும் பொதுக்கூட்டம் நடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ சேலத்துக்கு வரணும். சேலத்துக்கு இவங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு பதில் இவங்க தென் மாவட்டங்களில் ஒரு இடத்துல போயிட்டு பொதுக்கூட்டம் நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் தொண்டர்களோட எதிர்பார்ப்பு. ஏற்கனவே ஒரு மதுரையில் மட்டும் ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதை தாண்டி மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சியும் பண்ணல. திருநெல்வேலி, விருதுநகர், சிவகாசி உட்பட எந்த இடத்துலையும் எந்த நிகழ்ச்சியும் பண்ணல. குறிப்பாக கன்னியாகுமரியிலையும் பண்ணல. அப்போது அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்தணுன்ற டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது இவங்க மறுபடியும் கொங்கு மண்டலத்துக்குள்ளேயே ஒரு நிகழ்ச்சியை இவர் ஏற்பாடு பண்ணுறாருன்னா அது இவரோட கட்டளை கிடையாது, இவரோட சாய்ஸ் கிடையாது. அங்கே தான் விசாரித்தப்போ தான் ஒரு பெரிய உண்மை புலப்பட்டது. எப்படின்னா, நீங்கள் நம்ப விட மாட்டீங்க. டெய்லி விஜய் வீட்டுக்கு ஜான் ஆரோக்கியம் போவார். போயிட்டு பைபிளை எடுப்பார். பைபிளை எடுத்துட்டு அதில் ஒரு வசனத்தை பிடிப்பார். விஜயுடைய ஹேபிட் பற்றி அவங்க அம்மா ஷோபா சந்திரசேகர் சொல்லும்போது, விஜய் தன்னுடைய தலையணைக்கு பக்கத்தில் எப்போவுமே பைபிள் வச்சுக்கிட்டு அந்த பைபிளை படிச்சுட்டு தான் அவர் தூங்குவார். பைபிள் கதைகள் தான் அவருக்கு சின்ன வயசுலேருந்து ஊட்டப்பட்ட கதைகள் பைபிள் கதைகள் தான். பேசும்போது கூட ஒரு இடத்துல சொல்லுவார் ஒரு பைபிள் கதை. ஒருத்தனை ரொம்ப அதிகமாக துன்புறுத்துவாங்க, அவன் மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க, அவன் வெளியில் போயிடுவான், அவன் மிகப்பெரிய வலிமை உள்ளவனா பலம் மிக்கவனா அவன் திரும்பி வருவான் அப்படின்னு ஒரு கதையை அவர் மேடை பேச்சில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அந்த கதை என்னென்னா, எல்லோராலும் இகழப்பட்டு ஏளனப்படுத்தப்பட்ட ஒருவன் மிகவும் அதிகாரம் மிக்கவனாகவும் பலமுள்ளவனாகவும் திரும்பி வருவான் அப்படின்றது ஒரு பைபிள் கதை. அந்த பைபிள் கதை தான் சொல்வார். இதுதான் அவர் வாழ்க்கையில் டெய்லி நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்குது. டெய்லி ஜான் ஆரோக்கியம் வருவார், விஜய் வீட்டுக்கு போவார், இல்லைன்னா விஜய் எங்கே இருக்காரோ அங்கே போவார். அங்கே போயிட்டு 2 பேரும் சேர்ந்து பைபிளை பிரிப்பாங்க. பிரித்தா ஏதாவது ஒரு பக்கம் வரும். ஜான், மத்தேயு, அது மாதிரி என் சமூகம் உனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கும். ஆட்டோலெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கும். அது அவங்களுடைய நம்பிக்கை. 2000 உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு நம்பின கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உலகம் அழிய போகுது, உலகம் அழியும்போது நிறைய அநியாயங்கள் நடக்கும், அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவார் அப்படிலாம் அவங்களுடைய நம்பிக்கைகள் பல விதமாக இருக்கும்.
அந்த மாதிரி நம்பிக்கைகளில் ஒன்று தான் இந்த பைபிளில் இவங்க பிரித்து எந்த பேஜை பிரிக்கிறாங்களோ அதில் வரக்கூடிய வசனம், அந்த வசனம் தான் வந்து அன்றைய செயல்பாடுகளுக்கான காரணமாக இருக்கும். ரைட்டுங்களா? அப்போது அதை ஒட்டி வரக்கூடிய டிஸ்கஷன் எல்லாமே விஜய்க்கு வந்து ஊட்டப்படுவது எல்லாமே பைபிளில் இருந்து தான் ஊட்டப்படுது. பைபிள் வசனங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க வந்து ஜோசியம் பார்க்க மாட்டாங்க, மற்ற விஷயங்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஜான ஆரோக்கியத்துக்கு இருந்தாலும் விஜய் அப்பப்போ ஜோசியர்லாம் பார்ப்பார். விஜய்க்கு வந்து ஜோசியத்து மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஜான ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கை கிடையாது ஜோசியத்து மேலே. அவர் வந்து முழுக்க நம்புறது வந்து பைபிளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தான் அவர் நம்புவார். அந்த பைபிள் வசனத்தை அவர் ஓப்பன் பண்ணிட்டார்னா அன்றைய நாள் வந்து அதன்படி தான் அமையும். அப்படி தான் அவர் வந்து வேலூர் பொதுக்கூட்ட தேதியை வந்து தீர்மானிக்கும் போது அவருக்கு கிடைத்த சகுனங்கள், பைபிளில் அவருக்கு கிடைத்த சகுனங்கள் அடிப்படையில் வேலூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினீங்கன்னா உங்களுக்கு கரூரில் ஏற்பட்ட மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால வேலூர் பொதுக்கூட்டம் இப்போதைக்கு கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. அப்போது இந்த ஜான் ஆரோக்கியம் யார், இவருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கேட்டப்போ ஜான் ஆரோக்கியம் தான் வந்து விஜயை டோட்டலாக ஆப்ரேட் பண்ணுறாரு. விஜய் அவர் டோட்டலாக ஆப்ரேட் பண்ணுறது எந்த விதத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாருன்னா, விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த பைபிள் ஈடுபாடு, அந்த ஈடுபாடை வச்சு தான் கர்த்தருடைய வாக்கு, இறைவனுடைய வாக்கு அப்படின்ற அடிப்படையில் தான், இன்னும் கொஞ்சம் போனால் மாதாவுடைய வாக்கு, அந்த வாக்குன்னு இந்த ஆர்சிக்கே உரிய, ரோமன் கேத்தலிக்குக்கே உரிய வார்த்தைகள்லேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து முழுக்க முழுக்க விஜயை டோட்டலாக அப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. இதில் பார்த்திங்கன்னா இவருக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் சமீபத்தில் பெரிய சண்டை. ஆதவ் அர்ஜுனா வந்து நந்தனத்தில் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு ஆஃபீஸ் வச்சு மீடியாவில் வேலை செய்கிறவங்க எல்லாரையுமே வந்து அதில் போட்டு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கார். நிறைய மீடியா ஆட்கள்லாம் வந்து அங்கே நல்ல சம்பளத்தில் அவருக்குரிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் தான் இப்போ அருண் ராஜ் சொல்கிறாருங்களா, 18% வாக்குகள் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு. தாவேக்காக்கு 18% வாக்குகள்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னாராம். 18%லாம் இல்லை, 18% வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இன்றைக்கி தாவேக்கா வந்து 30-40% தாண்டி போய் திமுகவுக்கு போட்டியாக போய் திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமைக்கு தாவேக்கா முன்னேறி இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறது யார்? வாய்ஸ் ஆஃப் காமன். அது யார் ஹெட் பண்ணுறா? நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர் தான் வந்து ஹெட் பண்ணுறார். அவர் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறத வந்து அருண்ராஜுக்கு போகுது, விஜய்க்கு போகுது, ஜான் ஆரோக்கியத்துக்கும் போகுது. வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸில் ஜான் ஆரோக்கியத்தோட ஆஃபீஸும் சேர்ந்து இயங்கிட்டு இருந்தது. 2 பேரும் ஒன்றா தான் இயங்கிட்டு இருந்தாங்க. இவங்க அந்த நம்பிக்கைகளில் தானே இயங்குறாங்க. அந்த நம்பிக்கைகள் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 18% இருந்த தாவேக்காவுடைய வாக்கு எண்ணிக்கை வந்து இப்போ வந்து 40%, 50%ன்னு போய் திமுகவை ஓவர்டேக் பண்ணி போய் அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைக்கு தாவேக்கா வந்திருக்கின்றது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸோட கண்டுபிடிப்பு. ரைட்டுங்களா? அங்கே தான் ஜான் ஆரோக்கியமும் இருந்தார். ஜான் ஆரோக்கியம் அங்கேருந்து என்ன பண்ணுவார்னா, வாய்ஸ் ஆஃப் காமனோட கண்டுபிடிப்பெல்லாம் அருளாசி பெற்றது அப்படின்ற மாதிரி விஜய்க்கு வந்து போதிப்பார் அவர். ஸோ விஜயும் அதை தான் நம்பி இன்னைக்கு வரைக்கும் எந்த கூட்டணி கட்சியையும் சேர்க்கவே இல்லை. அவங்க கட்சியை ஆரம்பித்து தனித்து போட்டின்னு சொல்லி கூட்டணிக்கு இடம்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க உட்காந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா புதுசாக ஆட்கள் யாரையுமே அவங்க சேர்க்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிர்மல்குமார் வந்தார், செங்கோட்டையன் வந்தார், ஜேசிடி பிரபாகரன் வந்தார். இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் அதுக்கப்புறம் ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சேர்த்தாங்க. காளியம்மாள், இன்னொருத்தர் மருது அழகராஜ், இவங்கெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி சேர்க்காம அவங்க இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிறாங்க. மருது அழகராஜ் வந்து நேராக திமுகவில் போய் சேர்ந்துட்டார். இதுதான் வந்து இவங்களுடைய கேரக்டர் அண்ட் பிஹேவியர். தாவேக்காவுடைய கேரக்டர் அண்ட் பிஹேவியரில்
ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி வந்து இருக்கும். ஒன்று வந்து விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம், அவர் கேரவானை விட்டு வெளியில் வரமாட்டார் அப்படின்ற ஒரு நிலை, அது ஒரு மிஸ்ட்ரி. 2வது மிஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2வது மிஸ்ட்ரி வந்து பைபிள் மிஸ்ட்ரி தான். புரியுதுங்களா? அந்த பைபிள் மிஸ்ட்ரியில் இப்போது அவர் நம்பிட்டாருன்னு வைங்க, ஆதவ் அர்ஜுன் வந்து நல்ல சேவகர் அப்படின்றத வந்து நம்பிட்டார்னா அவர் நல்ல சேவகர். அவர் வந்து மோசமான ஆள் அப்படின்னு அவர் நம்பினார்னா அவர் மோசமான ஆள். சமீபத்தில் தூத்துக்குடியில் ஒரு பெண்ணை வந்து அந்த அம்மா எவ்வளவோ போராடியும் விஜய் வந்து திரும்பியே பார்க்கல. காரணம் வந்து அந்த அம்மா வந்து ஒரு கெட்ட ஆவியினால் பீடிக்கப்பட்டு அவங்க வந்து அங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் நம்ப வைக்கப்பட்டிருந்தார். இந்த மாதிரி மூட நம்பிக்கையின் ஒரு உச்சம். இதுதான் வந்து விஜயுடைய ஒரு பேட்டர்ன் ஆஃப் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து ஜான் ஆரோக்கியம். இவர் வந்து பைபிளை தவிர வேறு எதையும் நம்புறதில்ல. ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபேர்மில் வந்து சாதாரண குமஸ்தாவாக இருந்த அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை வந்து ஒரு விதமாக ப்ரமோட் பண்ணி கொண்டு போகிறாரு. இவர் வந்து சமீபத்தில் டெல்லிக்கு போனார். ரைட்டா? சிபிஐ விசாரணையில் இவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவருக்கும் வந்து கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. கிறிஸ்துவ நிதி வந்து விஜய்க்கு வருது, அதனால் இவரை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ அளவுக்கு இவரோட விசாரணையை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கொண்டு போயிருக்காங்க. ஆஃப் த ரெக்கார்டில் இவர்கிட்ட விசாரிக்கவும் செஞ்சுருக்காங்க. இவர் டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போனவர் விஜயோட ஃப்ளைட்டில் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டார். ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஃப்ளைட் ஏற மாட்டார். இது ஒரு மூட நம்பிக்கை. ஃப்ளைட்டில் ஏறவே கூடாது அப்படின்றது இவருடைய மூட நம்பிக்கை. இவருடைய நம்பிக்கை முழுக்க பைபிளுக்கு ஏற்ற மாதிரி நம்பிக்கை. அந்த பைபிள் நம்பிக்கைகளின் அடிப்படையில் வரக்கூடிய நம்ம என்ன சொல்கிறது, பிரசன்னம்னு சொல்லுவாங்க. பிரசன்னம்னா வந்து யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, அதன்படி நடக்கிறது. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொன்ன சகுனங்கள் அடிப்படையில் நடக்கும்போது தான் இவங்க வேலூர் கூட்டத்தை கேன்சல் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? இவருடைய அந்த பைபிள் நம்பிக்கை, இவர் வந்து விஜயோட நெருங்கி பழகிறது வந்து யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து விஜயை தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் சந்தித்ததே இல்லை. அதனால தான் இப்போது 3வது ஆண்டு விழா ஒட்டி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வீட்டில் விழா நடக்குது, விருந்து நடக்குது. அந்த விருந்துக்கு வந்து இவர் போகிறாரு. ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு பனையூரில் வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாரு. அந்த விருந்துக்கு போயிட்டு பக்கத்துலேயே வாலிபால் கோர்ட் இருக்குது. அந்த கோர்ட்டுக்கு இவர் போகிறாரு. அந்த கோர்ட்டுக்கு போகிறது கூட இவர் காரில் தான் போகிறார். அந்த விழாவுக்கு ஜான் ஆரோக்கியம் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. இது இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஃபியூடு. ஆனால் ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸு, அவங்களுடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலான ஒரு விஷயம். 2வது ஜான் ஆரோக்கியத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்கலான விஷயங்கள். இந்த ஜான் ஆரோக்கியத்தோடைய ஸ்டாட்டிஸ்டிக்கலான விஷயங்களுக்கும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கலான விஷயத்துக்கும் மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். மோதல் என்பது இருக்குது. அந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் வந்து 50% தாண்டிட்டோம், இப்போது 60% தாண்டிட்டோம். இப்போது அடுத்தது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக தான் போட்டி போடணும், சிஎம்லாம் இல்லை, பிஎம் லெவலுக்கு தான் நம்ம வந்து போட்டி போடணும். அந்தளவுக்கு மக்கள் செல்வாக்கு வந்து நமக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அவர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஜான் ஆரோக்கியத்தோட ஸ்பெஷாலிட்டினா எது இருந்தாலும் அது பைபிளோட ரிலேட் பண்ணி விஜய்க்கு சொல்கிறது தான். விஜய்க்கு ஜான் ஆரோக்கியம் சொல்கிறது தான் பெருசாக தெரியுது. ஜான் ஆரோக்கியம் அடிப்படையில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பெனியில் பியூனாவோ ஏதோ கிளாஸ் 4 எம்ப்ளாயியாவோ இருந்திருக்கார். அதான் அவருடைய இது. அவர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சீனை போட்டு அன்புமணியை ஹேண்டில் பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட்லிங்கோட எக்ஸ்பீரியன்ஸில் விஜயை ஹேண்டில் பண்ண வந்திருக்காரு. அன்புமணிக்கிட்ட இந்த
பைபிள் விஷயத்தெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரான்றது தெரியல. ஏன்னா அன்புமணி வந்து இந்து மத நம்பிக்கை கொண்டவர். அதனால் அங்கே சொல்லியிருக்க முடியாது. இங்கே வந்து இவர் கிறிஸ்டியனும் அதுவும் மிக மோசமான நம்பிக்கை கொண்ட, மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு கிறிஸ்தவர் விஜய். அப்போது பைபிள் கதைகள், பைபிளில் சொல்லப்பட்ட விஷயங்கள், பைபிள் வசனங்கள், இதுதான் தமிழ்நாட்டில் 3வது பெரிய சக்தியாக இருக்குதுன்னு சொல்லப்படுற தமிழக வெற்றி கழகத்தை இயக்கக்கூடிய நிலைமை என்பது இந்த பைபிள் வசனங்கள் தான் இருக்குது அப்படின்றது தான் ஜான் ஆரோக்கியத்தை பற்றி கிடைக்கக்கூடிய உண்மைகள். அவர் எந்த அளவுக்கு ரொம்ப ஏழ்மையாக கண்கள்லாம் கருவி விழுந்த மாதிரி மிக வறுமையில் இருந்தபோது எடுத்த புகைப்படம் ஒன்றும் நமக்கு கிடச்சிருக்கு. அது நம்ம டிஸ்பிளேலேயே நம்ம தரோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது விஜயை சுற்றி நடக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியகரமான செய்தியாக இருக்குது. இப்போது அடுத்தபடியாக ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கதைக்கு வருவோம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கதைகள் வந்து இப்போ இன்றைக்கி உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு அந்த காலத்தில் ஜூலியஸ் அசாஞ்சேவுடைய விக்கிலீக்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு. அதில் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியும் சம்மந்தப்படுறார் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து நேற்று நம்ம பேசியிருந்தோம். இந்த விஷயத்தை வந்து டெல்லியில் பெருசாக்கிட்டு இருக்க ஆள் யார் தெரியுங்களா? நம்ம சுப்பிரமணியம் சுவாமி. இவர் ஏன் பெருசாக்குறார் அப்படின்றதுக்கு ஒரு பின்னணி காரணம் இருக்குது. அந்த காரணத்தை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இவர் இதில் வந்து ஜான் எப்ஸ்டீன் வச்சுருக்க ஐலாண்டில் போயிருக்காரா, அங்கே இருக்கக்கூடிய 13-14 வயசு குழந்தைகளோட இவர் இன்டராக்ட் பண்ணியிருக்காரா மோடி, அதெல்லாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் வெளியில் வரல. இவர் இஸ்ரேல் போன ஒரு கதை, ஜான் எப்ஸ்டீன் தான் இவருக்கு அமெரிக்காவுக்கு விசா வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற கதை, அதெல்லாம் தான் இது வரைக்கும் வெளியில் வந்திருக்கு. இன்னும் நிறைய வந்து அதில் வெளியில் வரும். ஏன்னா 3 லட்சம் பக்கத்துக்கு இருக்குது அந்த விஷயம். 3 ஜிகாபைட்டுக்கு இருக்குது அந்த வீடியோஸு, ஃபோட்டோஸு எல்லாமே சேர்த்து எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டு. இப்போ வந்திருக்கிறது ஒரே ஒரு இமெயில் மட்டும்தான் வந்திருக்கு, ரைட்டுங்களா? அதில் வந்து ஒரு இமெயில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா பாரிஸ் பார்ட்டின்னு ஒரு இமெயில் வெளில வந்திருக்கு. அதில் வந்து ட்ரம்ப்போட பையன், ட்ரம்ப்போட பொண்ணு, இவங்க 3 பேரும் போகிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சின்ன பசங்களை சப்ளை பண்ணுறதுக்கு இவன் மேற்கொண்ட ஒரு மெத்தட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம வாயிலே சொல்ல முடியாத ஒரு மெத்தடை வச்சு கையை வச்சு அவங்களுடைய அந்தரங்க உறுப்புகளை அளந்து ஜான் எப்ஸ்டீன் வந்து அவங்களோட படுக்க வச்சுருக்கான் அப்படின்றது தான். இது வந்து இப்போ ட்ரம்ப்பு மேலே வந்து பெரிய அலிகேஷனாக இப்போ போயிட்டுருக்கு. அதுக்கு ட்ரம்ப்பு வந்து பதில் சொல்ல போகிறதும் இல்லை. இது சுப்பிரமணியம் சாமி ஏன் இப்போ அதை கிளப்புறாரு அப்படின்னா, அவர் வந்து பாஜகவில் இருக்கார். பாஜக வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை, சுத்தமாக எடுக்கலை. அவர் வந்து நிர்மலா சீதாராமனை திட்டுவார், நரேந்திர மோடியை திட்டுவார், அமித்ஷாவை திட்டுவார், எல்லாரையும் திட்டுவார். மோடிக்கு இப்போ 75 வயசு ஆயிடுச்சு. அவரை வந்து தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் ஒரு தயக்கமும் இருக்குது. ஏன்னா இந்த முயற்சியில் ஈடுபடுறது ஆர்எஸ்எஸ். யோகி ஆதித்யநாத் வந்து ஆர்எஸ்எஸில் இல்லை. அவர் வந்து கோரக்பூர் மட்டுன்ற ஒரு மட்டில் சாமியாராக இருந்தவர். அந்த சாமியார் தான் அந்த கோரக்பூருக்கு எப்போவுமே எம்பி ஆவார். அவருக்கு வயசானதுனால எங்கள் மட்டில் இருக்க இவர் பேர் வந்து ஏதோ ஒரு சிங் பின்னு வரும், அர்ஜுன் சிங் பியோ என்னமோ ஒரு பேர் வரும் இவருக்கு. இவரை வந்து ஆக்குங்க அப்படின்னு சொன்னோடனே இவரை ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு இன்றைக்கி வரைக்கும் தோல்வியே இல்லை. அவர் கவர்மெண்ட் வந்தப்புறம் இது வரைக்கும் நடந்த என்கவுண்டர் மட்டும் 15,000 என்கவுண்டர். நீங்கள் நம்பவே முடியாது, 15,000 பேரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க யூபியில். கேட்டால் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறான்னு 7,000-8,000 பேருக்கு காலை உடைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கான ஒரு அராஜகமான ஒரு இது இவருக்கும் மோடிக்கும் ஆகாது. இவங்க 2 பேருக்கும் இடையில் ஆகாமல் இருந்ததுனால தான் கடந்த தேர்தலில் வந்து யூபியில் வந்து பாஜக வந்து தோத்துச்சு, ரைட்டுங்களா? அந்த யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வர்றதில் ஒரு தயக்கம் இருந்தாலும் அவரை கொண்டு வரணுன்ற முயற்சி வந்து இந்த சுப்பிரமணியம் சாமி போன்றவர்களோட முயற்சியாக இருக்குது.
அதுக்கு பதில் மோடியோட முயற்சி என்னன்னா, எனக்கு அடுத்தபடியா வந்து அமித்ஷாவை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டு, அவர் ஒரு 2, 3 வருஷம் ரூல் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்றது மோடியுடைய ஃபார்முலாவா இருக்கு. இந்த பவர் ஸ்ட்ரகிள்ல தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விஷயம் வெளியில வருது. ரைட்டுங்களா? மோடியுடைய கேரக்டரை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு சந்தேக வலை நிறைந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வெளியில வர்றதுக்கு காரணம் வந்து இந்த பவர் ஸ்ட்ரகிள் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ள நடக்கிறது தான். அதில் யோகி ஆதித்யநாத்தை வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு பெரிய முயற்சி என்பது பிஜேபிலையும் ஆர்எஸ்எஸ்லேயும் நடக்குது. அது வந்து யோகி ஆதித்யநாத் வந்து சமீபத்தில் பாஜகவுடைய தேசிய தலைவராகவே வர்றதுக்கான ஒரு முயற்சி என்பது நடந்தது. அதுக்கு வந்து மோடி அண்ட் கோ வந்து அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கு பதில் ஒரு டம்மி பீஸை ஒருத்தரை வந்து தலைவராக்கி இங்கே நிற்க வச்சுட்டாங்க. அவர் ஒரு வீடியோ கூட வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. மோடிக்கு முன்னாடி நடந்து வர மோடி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு எனக்கு பின்னாடி நடந்து வான்னுவார். அந்த அளவுக்கு அதுதான் இப்போது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய தலைவர் என்பவர் அப்படி தான் இருக்கிறாங்க. இதுதான் வந்து பாஜகவுடைய நிலை. பாஜக உள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிள் தான் மோடியுடைய இருண்ட பக்கத்தை வெளியே கொண்டு வருது. இன்னும் நிறைய இருண்ட பக்கங்களை வந்து பாஜகவினரே வெளியே கொண்டு வருவாங்க. இது வந்து அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து எலான் மஸ்க் அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே வந்து சுப்பிரமணியம் சாமி வந்து பெரிய அளவுக்கு இதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் விக்கிலீக்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும். இன்ஃபேக்ட் வந்து அதில் மாட்டின பெண்கள் கூட பல பெண்கள் அந்த பீரியடில் மாட்டினவங்க அவங்க இப்போது நடுத்தர வயதுக்கு போயிட்டாங்க. அவங்களெல்லாம் கூட இப்போது டிவி கேமராக்கள் வந்து போய் நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு கேட்குறதே அமெரிக்காவில் ஒரு கிரைசிஸாக மாறி இருக்கு. ஆக மொத்தம் இந்த எப்ஸ்டீன் பூதம் வந்து இவ்வளோ சீக்கிரம் அடங்காது. இதில் இந்தியா தொடர்பாக வந்திருக்கிறது மோடி மட்டும்தான். இதில் அடுத்த கட்டம் நமக்கு என்ன, ஏற்கனவே அனில் அம்பானி இருக்காங்க, ஹர்தீப் சிங் பூரின்னு இருக்காங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்க. இந்தியாவோட கனெக்ட் ஆனவங்க, எப்ஸ்டீனோட கனெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அரசியல்வாதிகளில் வந்தது மோடி மட்டும்தான் இது வரைக்கும் வந்திருக்காங்க. இன்னும் யார் யார் வருவாங்க, எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வருவாங்க, அவங்களுக்கு என்னென்ன கனெக்ஷன் வருது அப்படின்றத வந்து எப்படியும் இந்த பாஜகவோடைய இந்த குடுமிப்புடி சண்டையில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வெளில வரும்னு எதிர்பார்க்குறேன். நேற்று நம்ம பேசினதில் முக்கியமான விஷயம் அண்ணாமலையுடைய எக்ஸிட். அது வந்து பெரிய அளவுக்கு விவாதம் ஆயிடுச்சு. அதிமுக பாஜக கூட்டணியுடைய ஓட்டு வங்கியில் பாஜகவுடைய ஓட்டையே சிதைக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை வந்து அரசியலை விட்டு வெளியில் போகிறார் அப்படின்னு வந்த செய்திகள் வந்து நயினார் நாகேந்திரனை டென்ஷன் ஆக்கிடுச்சு. நயினார் நாகேந்திரன் வந்து பாலிமர் டிவியை வந்து எழவு அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பாலிமர் டிவியை எழவு டிவி அப்படின்ற அளவுக்கு நயினார் நாகேந்திரன் பேசக்கூடிய அளவுக்கு போச்சு. இன்றைக்கி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. அதில் எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்கும்போது இவர் வந்து எடப்பாடி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் வந்து பூத் கமிட்டி அமைக்கலை, ஐடி செல்லோட கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் போகல, நீங்கள் எல்லாருமே வந்து சோகமாக இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து முதலமைச்சராக 4.5 வருஷம் இருந்துட்டேன். இதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனாலும் ஒன்று தான், முதலமைச்சர் ஆகலைன்னாலும் எனக்கு ஒன்று தான். எடப்பாடி முதலமைச்சர்ன்றது தமிழக வரலாற்றில் எழுதப்பட்ட ஒன்றா மாறிப்போச்சு. அதை யாராலையுமே இப்போ இனிமேல் பட்டு மாற்ற முடியாது. அதனால் எடப்பாடி முதலமைச்சர்ன்றது தமிழக வரலாற்றில் இருக்குது. நீங்கள்லாம் வந்து என்ன ஆக போகிறீங்க, எப்படி போக போகிறீங்க அப்படின்றதான் முக்கியம். உங்களுக்காக தான் வந்து நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய கூட்டணி கட்சிகள் வந்து வரும். இதில் வந்து நமக்கு வந்து பெரிய அளவுக்கு நம்ம வெற்றி பெறுவோம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி. அவர் சொல்கிறது தேமுதிகவை தான் அவர் சொல்கிறார். தேமுதிக வந்து 18 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா ப்ளஸ் 200 கோடி, இது வந்து ஏடிஎம்கே கிட்ட பேரம் பேசக்கூடிய ஒரு விஷயம். அப்போது ஏடிஎம்கே கிட்ட நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு வந்துடுவோம் அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அதே 18 சீட்டு ஒரு ராஜ்யசபா ப்ளஸ் 200 கோடி, இது வந்து திமுக பக்கம் பேசுகிறது.
திமுக பக்கம் பேசும்போது அவங்களோட ஆண்டாளழகர் கல்லூரியை விற்கிறது சம்மந்தமாக, தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரிக்கு விற்கிறது சம்மந்தமாக இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள், இந்த இடைஞ்சல்கள்லாம் கிளியர் பண்ணுறது யாருன்னா ஏவா வேலு. யாருக்குமே திமுகவில் வந்து தேமுதிக வர்றது வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு உற்சாகம் இல்லை, அவங்க வரவேற்கவும் இல்லை. ஆனால் ஏவா வேலு மட்டும்தான் அதை ஒரே புடியாக பிடிச்சி கிழிச்சிக்கிட்டு அவங்க தேமுதிக வரணும் அப்படின்றது. தேமுதிக இந்த சைடும் ஹோப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதிமுகவுக்கும் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஹோப்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதிமுகவுடைய டோட்டல் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் தோக்கடிக்கிறதுல தான் முன்னணியில் இருப்பாங்க. டிடிவியை தோக்கடிக்கிறதுக்கு அதிமுக மிகவும் தயாராக இருக்கும், டிடிவி ஆளுங்களை தோக்கடிக்கிறதுக்கும் தயாராக இருக்கும். நாளைக்கு ஓபிஎஸ்ஸே வந்தால் கூட அவர் டிடிவி சின்னத்தில் தான் நிற்பார். அவர் கூட்டணியாக வந்தால் கூட டிடிவி சின்னத்தில் தான் நிற்க வாய்ப்பு இருக்குது. சசிகலா வந்து அம்மா அதிமுக அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதா செய்திகள் இருக்குது. அவங்க வந்தால் கூட அவங்களுக்கு ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ கொடுத்து அவங்களும் வந்து சுயேட்சை சின்னத்தில் தான் போட்டி போடுவாங்க. இதை எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணுறது வந்து எடப்பாடியுடைய ஒர்க்காக இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் ஜெயிச்சு ஒரு வேளை வந்துட்டு ஆட்சி கீச்சி வந்துருச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தால் கூட அவங்க வந்து எடப்பாடியை சிஎம்மாக ஏற்றுக்க மாட்டாங்க. தேர்தலில் வந்து எடப்பாடி தோத்துட்டா எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிறதுக்கு அதிமுக கட்சியில் இருக்கிறவங்களே பலர் வந்து அதுக்கு எதிராக பாஜகவோட சேர்ந்து அவங்க சதி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் அதிமுக விடா கொண்டன் கொடா கண்டன் மாதிரி அதிமுகவுடைய போராட்டம் என்பது பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது வந்து ஒரு முக்கியமான தகவல், நம்ம ஐஜி இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவர் வந்து செந்தில்வேலன். இவர் வந்து டிஆர்பி ராஜா, இவர் வந்து ஐடி விங்குக்கு இன்சார்ஜாக இருக்கார். இவங்க 2 பேரும் நகமும் சதையுமா ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரொம்ப பழகிறாங்க, தனிப்பட்ட முறையில் சந்திச்சுக்கிறாங்க. நீங்கள் வாங்க போங்க அப்படின்ற அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் டூர்லாம் கிளம்பி போகிறாங்க. இது வந்து திமுகக்குள்ளே புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அன்பில் மகேஷ் ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் ஒரு தனி லாபியை வந்து அவர் மெயின்டைன் பண்ணக்கூடாது. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது, டிஆர்பி ராஜாவும் செந்தில்வேலும் ஒன்றா இருக்கிறது வந்து அன்பில் மகேஷுக்கு ஒரு பெரிய புகைச்சலை ஏற்படுத்தி இந்த 2 டீமுக்கும் இடையில் புகைச்சல் இருக்கிறதா ஒரு செய்தி வந்து சீரியஸாகவே உலா வந்துக்கிட்டு இருக்கு. துணைவேந்தர்களை நியமிக்கிறதுல கவர்னருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தமிழக அரசு சட்டம் பாஸ் பண்ணியிருக்கு. அந்த சட்டத்தை எதிர்த்து கவர்னர் வந்து அதை நிராகரிச்சிருக்காரு. இது வந்து வழக்காக வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது தமிழக அரசோட வாதத்தை கேட்கவே இல்லாமல் அதுக்கு வந்து உயர்நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துருக்கு. அந்த ஸ்டேவை வந்து உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் புதுசாக நியமனங்கள் எதுவும் பண்ணாதீங்க, இந்த வழக்கில் வந்து தமிழக அரசோட வாதத்தை கேட்டப்புறம் நீங்கள் முடிவுக்கு வாங்க அப்படின்னு உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் வந்து அறிவுறுத்தியிருக்கு. இது வந்து தமிழக அரசுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. மாநில சுயாட்சிக்கு கவர்னரோட அதிகாரங்களை குறைப்பதற்கான முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றின்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி என்னால் முடிஞ்சு நான் திரட்டின எங்கள் டீம் திரட்டிய தகவல்களை வந்து உங்கள் முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல விஷயங்களை உங்ககிட்ட பேசுகிறதுக்கான ஆதரவை நீங்கள் தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.